வாழ்க்கையில் நம்ம எந்த வழியாவது நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா 200% கண்டிப்பாக உழைக்காங்க. அப்படி இருந்தும் சில பேருக்கு வந்து முன்னேற்றம் வராது. அது எதனால் அப்படின்னு நம்ம வந்து சிலர் வந்து நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம். ஆனால் அதிர்ஷ்டங்கிறதே நம்ம வீட்டு வாசலில் வந்து கதவு தட்டாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு வழியில் நம்ம இப்படி பண்ணால் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, அப்படி பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைக்க தான் தோணும். அதே மாதிரி தான் இது வந்து மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்ச பொருள். இதெல்லாமே வீட்டில் வச்சா நம்மளுக்கு செல்வ வளம், பண வரவு, அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இதெல்லாமே நான் வீட்டில் வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முழு மஞ்சள், அதுக்கப்புறம் கோமதி சக்கரம், அப்புறம் பார்த்திங்கன்னா சோழி, அப்புறம் கொட்டைப்பாக்கு, லகுனாரி, அப்புறம் மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்ச வாசனை திரவியங்கள் வந்து கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குன்றின் மணி, அதில் சிகப்பு, அப்புறம் வெள்ளை கலரு, கருப்பு கலர், இது 3மே வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அதனால் இது வச்சுட்டு நம்ம வந்து உழைக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லாருமே உழைக்கணும். ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட. அப்புறம் அதில் தாமரை விதைகளும் வச்சுருக்கோம். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு வேண்டுதல் வச்சு திருச்செந்தூர் போகும்போது காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 11 ரூபா முடிஞ்சு வச்சுருக்கு. அதையுமே வச்சுருக்கேன் அதில்.